அல்லேலூயா. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 5வது வார்த்தையாக தந்த தேவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் 2வதாக பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் தாகமாக இருக்கின்ற வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 19:28. ஆண்டவர் இதில் சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உலகத்தளவில் நம்ம தாகம்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம யாருனாலுமே தாகமாக இருக்கிறேன்னு கேட்டால் எல்லோரும் ஜூஸ் குடிக்கிங்களா, தண்ணி குடிக்கிங்களான்னு ஒரு விருந்தாளியை பார்த்து கேட்போம். இப்போ பாஸ்டரே உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வந்திருக்காங்க, வந்துட்டு தாகமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு கூலிங்காக ஜூஸோ ஏதாவது இளநீ ஏதாவது குடிப்பீங்க. ஆண்டவர் வந்து இந்த மாதிரி தாகத்தை கொடுக்கல. 29 வசனத்தை வாசிப்போம். அதே மாதிரி அங்கே கூட இருந்தவங்க வந்து தாகமாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த காடியை வந்து ஏசப்பா கிட்ட கொடுக்காங்க. ஏசப்பாட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன நினச்சி கொடுத்தாங்கன்னா, தாகமாக இருக்கிறேங்கன்னொடனே ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சி தான் கொடுக்காங்க. ஆண்டவர் வந்து தாகமாக இருக்கிறன்னொடனே அந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வந்து அழிந்து போகிற ஆத்மாவை குறித்து தான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்பொழுது அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 9:16. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆத்ம தாகத்தை குறித்து பேசுகிறார். கடைசி வார்த்தை நம்ம சொல்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறாரு. சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் உங்களுக்கு என்னது தான் ஐயோவா? நீங்கள் வந்து சுவிசேஷம் வந்து பிரசங்கிக்கணும். நீங்கள் வந்து தெரியாமல் பிரசங்கிக்காமல் இருந்தால் வந்து ஆண்டவர் வந்து விட்டுருவார். நீங்கள் அறிஞ்சு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வந்து பிரசங்கிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுதும் நீங்கள் வந்து அழிந்து போகிற ஆத்மாவை குறித்து பேசுகிறார். நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கணும். இப்போ சொல்கிறாரு, அழிந்து போகிற ஆத்மா வந்து குறித்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருந்தா இந்த இடத்துல நம்ம தேசத்தில் வந்து விபச்சார தேசமாக இருந்திருக்குமா, இல்லைன்னா பாவத்தில் மூழ்கி கிடந்திருக்குமா? நம்ம வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருந்தோன்னா இந்நேரத்துக்கு நம்ம தேசம் வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஒரு எழுப்புதல் அடைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜெபத்தின் தேசமாக இருக்கும், எழுப்புதத்தின் தேசமாக இருக்கும். நம்ம சுவிசேஷத்தை இப்போ யாரெல்லாம் பிரசங்கி கொண்டு இருக்கீங்க? ஒரு ஆளாவது நம்ம சர்ச்சில் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் தான் அறிவார் நீங்கள் யார் பிரசங்கிக்கலன்னு. கடந்த நாட்கள் நம்ம சபையிலேருந்து ராஜா சகோதரர் வந்து ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க விருப்பத்துக்காண்டி கொடுத்தாங்களா, இல்லைனா சும்மா இது ஒரு கடமைக்காண்டி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுருப்பாங்களா? கடமைக்காண்டிலாம் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தாகமாக இருந்து அவங்க ஒவ்வொரு ஆத்மாக்களும் நம்மளே மாதிரி ரட்சிக்கப்படணுமே, அழிந்து போகிற ஆத்மாக்கள்லாம் மனம் திரும்பி வரணுமேன்னு என்று தான் அவங்க போயிருப்பாங்க. ஆனால் அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவங்கள வந்து ஒரு அற்புதம் நினச்சி, அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமான்னு தெரில, ஆண்டவர் வந்து அவங்களும் அற்புதம் செஞ்சாங்க. அவங்களுக்கு பைக்கு கண்டிஷன் மோசம் என்று சொன்னதுக்கப்புறமும் ஒரு ஆள் மூலமாக ஆண்டவர் வந்து பைசா கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்தார். இதே மாதிரி நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நீங்கள் தாகமாக போனீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் உங்கள் சுற்றியுள்ள கிராமங்கள், சுற்றியுள்ள தெருக்கள் எல்லாத்துலேயும் ஆத்மாக்களை ஆண்டவர் வந்து ரட்சித்து கொண்டு வருகிறார். மார்க்கு 4:8 எடுத்து வாசிக்கலாம். இதில் வந்து சொல்லியிருக்குது, நீங்கள் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறீங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாளில் நீங்கள் வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறீங்க. தெருவில் ஒரு ட்ராக்ஸ் ஓடிக்கிங்க, ஒரு 10 பேர்கிட்ட ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறீங்க. அந்த 10 பேர்த்துலேயும் ஆண்டவர் 10 பேரோடு பேசியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. கண்டிப்பாக 2 பேரோடாவது ஆண்டவர் பேசியிருப்பார். அதான் சொல்லியிருக்காது, நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்ததான். நீங்கள் வந்து சுவிசேஷ ஊழியம் நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஜெபத்தோடு கடந்து போகும்போது ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஆத்மாவோடு பேசுவார். நீங்கள் கொடுக்குற ட்ராக்ஸ் வந்து
10 பேர்த்தில் 8 பேர் கசக்கி தூர போடலாம். ஆனால் கண்டிப்பாக 2 பேர் இப்போ படிக்க பார்க்கும்போது இந்த வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனம் மூலமாக இருக்கும். அது வந்து மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. 2வது அபிஷேகத்தை குறித்து தாகமாக இருக்கின்ற வசனத்தை எடுப்போம். ஏசாயா 44:3. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக சொல்லியிருக்கு, தாகமுள்ளவன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தையுமே ஆறுகளை ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் வந்து இது வந்து அபிஷேகத்தை குறித்து பேசியிருக்காரு. நீங்கள் வந்து அபிஷேகம் யாரெல்லாம் பெற்றிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பெறாதவங்க பாஸ்டர் மூலமாக ஜெபத்தில் ஏதோ ஒரு கன்வென்ஷனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலாம் பேசியிருக்காரு. நீங்கள் தாகமாக இருந்தால் தான் ஆண்டவர் வந்து உங்களோட அபிஷேகத்தை ஊற்றுவார். அபிஷேகத்தை குறித்து பாஸ்டரே நிறைய தடவை பேசியிருப்பாங்க. தாகமாக இருக்கணும், வாஞ்சியோட நீங்கள் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார். அபிஷேகம் வந்து முக்கியமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதான். அப்போ நீங்கள் இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் பெறலையோ பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதான் சொல்லியிருக்காரு, தாகமுள்ளவர்களுமே தண்ணீரை ஊற்றுவாராம். அடுத்த யோவான் 4:14. சொல்லியிருக்காரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாதான். இப்போ நீங்கள் இப்போ ஆண்டவர் அறியாத மனுஷன்ட்டு போய் நீங்கள் எப்படி சொன்னாவே என்ன நினைப்பான்? இப்போ பைத்தியக்காரனாக இருப்பானா? ஏதோ சொல்லிகிட்டு இருக்கானே, தண்ணி குடித்தா ஏதோ தாகம் உண்டாகாதான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான்னு அவன் நினைப்பான். ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச உங்களுக்கு எப்படி ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்குறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாதான். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்குமா. நீங்கள் அந்த அபிஷேகம் வந்து உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் நித்திய காலமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கலாம். அதான் சொல்லியிருக்காரு, நித்திய ஜீவ காலமாய் நீரூற்றாக இருக்குன்ற ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அபிஷேகத்தை பெறலைன்னா பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் சுவிசேஷ ஊழியத்தெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஆண்டவருக்காக. இப்பொழுது வார்த்தையை முடிக்கிறேன். பாடலை பாடிவிட்டு வார்த்தையை முடிக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகள்